ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்பவே ஒரு ஹெல்தியான வெயிட் லாஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வெயிட் லாஸ் பண்ணுறவங்க மட்டும் இல்லை, டயபெட்டிக்ஸ் பேஷண்ட்ஸ் கூட ரொம்ப தாராளமாக செஞ்சு சாப்பிடலாம். அரிசியே சேர்த்தாம நல்ல மொறுமொறுன்னு தோசை, இந்த மாவில் இட்லி குழிப்பணியாரம் கூட போட்டுக்கலாம். இந்த தோசை செய்யறதுக்கு ஒரு பவுலில் 2 டம்ளர் அளவுக்கு நான் குதிரைவாலி அரிசி எடுத்திருக்கேன். இதே டம்ளரில் 1/2 டம்ளர் வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன். இது ரெண்டுத்துலேயுமே நிறையா தண்ணி ஊற்றி நல்லா கசக்கி க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ண பாருங்க எந்த அளவுக்கு அழுக்கு வருதுன்னு. குதிரைவாலி அரிசி மலச்சிக்கல், உடல் எடை, நீரழிவு, இதய ஆரோக்கியம் என பல்வேறு பிரச்சனைகளிலிருந்து வெளிவர இந்த குதிரைவாலி அரிசி ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சர்க்கரை நோய் இருக்குது, ஆனால் இட்லி தோசை சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குன்னா இந்த அரிசியில் செஞ்சு தாராளமாக சாப்பிட்லாம், எந்த பிரச்சனையும் இல்லை. தண்ணி பாருங்கள் நல்ல தெளிவாக இருக்குது. இதில் 1/4 டீஸ்பூன் வெந்தயமும் போட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சாவே போதும். 2 மணி நேரத்துக்கு அப்புறம் பாருங்கள், குதிரைவாலி அரிசி, உளுந்து, வெந்தயம் இது 3மே நல்லா ஊறி வந்திருக்கு. இதை தண்ணியிலிருந்து வடித்து எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு இந்த ஊறின தண்ணியே சேர்த்து அரைச்சிக்கலாம். நிறையா தண்ணி ஊற்ற வேண்டாம், எனது சிறுதானியம் இல்லையா, சின்ன சின்னதாக இருக்கும். கொஞ்சம் தண்ணி ஊற்றினீங்கனாவே நல்லாவே அரைப்பட்டு வந்துடும். அரைச்ச மாவை வேற ஒரு பவுலில் சேர்த்திட்டு தேவையான அளவுக்கு இந்து உப்பும் போட்டு கையை வச்சு நல்லா கலந்து விடுங்க. கையை வச்சு கலந்து விடும்போது நல்லா ஈஸியாக ஃபர்மெண்ட் ஆகிட்டு வரும். நல்லா ஃபர்மெண்ட் ஆனாதான் இட்லி தோசை எல்லாம் ரொம்ப நல்லா வரும். காலையில் டிஃபனுக்கு இது செஞ்சு சாப்பிடுவோம். ஸோ நைட்டே நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இந்த இட்லிக்கு ஒரு கார சட்னி ரெடி பண்ணிடுவோம். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு இதில் 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, காரம் தேவையான அளவுக்கு வரமிளகா, நான் 4 வரமிளகா போட்டிருக்கேன். 6லிருந்து 7 பல்லு பூண்டு, ஒரு 15 சின்ன வெங்காயம் போட்டு நல்லா கலந்துட்டரலாம். சின்ன வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கி வரணும். சின்ன வெங்காயம் பூண்டுமே பார்த்தோம்னா உடல் எடை குறைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டுடலாம். கருவேப்பிலையும் பார்த்தோம்னா இதில் அயன் சத்து நிறையா இருக்குது. வெயிட் லாஸ் பண்ணுறதுக்குமே கருவேப்பிலை ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் 3 நார்மல் சைஸ் தக்காளியை நான் 3ஆ 4ஆ அது போல் கட் பண்ணிவிட்டு இதையுமே வெங்காயத்தோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஆரம்பத்தில் பார்த்தோம்னா தக்காளி கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். இதில் தேவையான அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள், கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் போட்டு நல்லா கலந்துட்டுக்கலாம். தக்காளியும் நல்லா சாஃப்டாக வெந்து வரணும். அது வரைக்கும் டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுடலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தோம்னா தக்காளியுமே நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இதில் கொஞ்சமாக புளியும் போட்டு நல்லா கலந்துட்டுட்டு ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுடலாம். புளி போட்டதுக்கப்புறம் நம்ம ஃப்ளேம் ஆனில் வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. வெங்காயம் தக்காளியில் நல்லா ஆறின உடனே மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றணும் அப்படின்னா கொஞ்சம் டேஸ்ட் போயிடும். நல்ல கெட்டியாக இந்த கார சட்னி இருந்துச்சு அப்படின்னா தான் இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது போல் தானிய வகை தோசை இட்லிக்கு கார சட்னி தான் நல்லா காம்பினேஷனாக இருக்கும். அடுத்த நாள் காலைல பார்த்தோம்னா மாவு நல்லா ஊறி வந்திருக்கு. இதை கரண்டி வச்சு ஒரு முறை நல்லா இது போல் கலந்துட்டரலாம். மாவு இந்த அளவுக்கு நல்லா புளிச்சு வந்துச்சு அப்படின்னா தான் இட்லி தோசை குழிப்பணியாரெலாம் நல்லா புஷ்ஷுன்னு வரும். இன்றைக்கி நான் தோசை தான் செய்ய போகிறேன். தோசை தவா கொஞ்சமாக சூடான உடனே ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து நல்லா தோசை போல் எப்பவும் போல் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். இதில் கொஞ்சமாக செக்கு கடலெண்ணெய் மேலால் ஊற்றி விட்டுட்டு மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா மொறுமொறுப்பாக ஆகிற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கணும். எப்போவும் நம்ம செய்யக்கூடிய அரிசி மாவு தோசைக்கும் இந்த தோசைக்கும் ரொம்ப ஒன்றும் வித்தியாசம் தெரியாது. ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுட்டு திரும்பவும் எப்பவும் நம்ம தோசை செய்யறது போலவே இது போல் செஞ்சு எடுத்துட வேண்டியதான். வெயிட் லாஸ் பண்ணும்போதும் சரி,
இல்லை டயபெட்டிக்ஸ் பேஷண்ட்ஸாக இருந்தாலுமே எதுக்காக இட்லி தோசைலாம் சாப்பிடாம இருக்கணும். ஆனால் இது போல் ஹெல்தியர் வெர்ஷனில் சாப்பிட்லாம் அரிசி சேர்த்தாம. அப்போது நமக்கு இட்லி தோசை சாப்பிடல அப்படிங்கிற ஒரு ஏக்கமே வராது. இந்த தோசையை நான் ரெடி பண்ணி வச்சுருந்த கார சட்னியோட தான் சாப்பிட போகிறேன். வெயிட் லாஸ் பண்ணும்போது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதில் 2 தோசை நம்ம சாப்பிட்டாவே நல்ல ஒரு ஸ்டொமக் ஃபில்லிங்காக இருக்கும்.